ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 26 பேர் இறந்தனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் போர்ஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற அதிரடியாக மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறந்து விடுவதை இந்தியா நிறுத்தியுள்ளது. பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு தருவதை நிறுத்தும் வரை இந்தியா தண்ணீர் தராது என்றும் அறிவித்துள்ளது. இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து இன்று பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷபாஸ் ஷெரீப் தலைமையில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்தியாவைப் போலவே பாகிஸ்தானும் சில முடிவுகளை எடுத்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் இந்தியாவின் எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்துள்ளது. 182வது BSF பட்டாலியனைச் சேர்ந்த BK சிங் நேற்று மதியம் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள விவசாய நிலம் உள்ள பகுதியில் பணியில் இருந்தார். துப்பாக்கியுடன் அவர் ரோந்து பணியில் இருந்த BK சிங் கவனக்குறைவாக இந்திய எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. அவரை உடனடியாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கைது செய்தனர். தற்போது கோடை காலம் என்பதால் எல்லை பகுதிகளில் ஓடும் நீர்நிலைகள் வறண்டதால் தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்ட BK சிங்கை பாதுகாப்பாக மீட்பது குறித்து பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் இந்திய அதிகாரிகள் எல்லையில் பேச்சு நடத்தி வருகின்றனர். BK சிங்கை பத்திரமாக தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர்.